எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கடந்த ஆண்டு நம்ம எல்னினோ ஆண்டாக பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி நம்ம எல்னினோ ஆண்டுகளை விட்டு நம்ம லானினாக்குள்ளே நோக்கி இப்போ போய்கொண்டு இருக்கிறோம் ஆகஸ்ட்டில். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிளென்டிஃபுல் ரெயின் தான் பார்க்கணும். இது 100லேருந்து 150 வரைக்கும் தாங்கும். 150க்கு மேலே தாங்கினாலே நமக்கு தாங்காதுன்னு தான் நம்ம சொல்லணும். தண்ணி தேங்கி கடலுக்குன்னு ஒரு வெப்பநிலை இருக்கும். சராசரியோட 1 டிகிரி கம்மியாகும் போது லானினான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா குளோபல் கிளைமேட்டை இம்பாக்ட் பண்ணும். லானினால பொதுவாக வந்து தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழைக்கு அந்த கோரிலேஷன் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை ரொம்ப காம்ப்ளெக்ஸான இது. கடல் குறை ஒட்டி ஒரு புயல் செல்லும் போது அதிக நேரம் நம்மளுக்கு அந்த மலை மேகங்கள் மேலே படுகிறது. 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்யும்போது பெருமழையாக நம்ம மாறதை பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து 2 நாள் மழை பெய்யும்போது, ஒரு நாளே விடுங்க, அப்போ 2 நாள் பெய்யும்போது என்ன ஆகும் பாருங்க. ஸோ ஒரு வரலாறு காணாத மழை. வடகிழக்கு பருவமழைக்கு நமக்கு செப்டம்பர் ஆர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் இருக்குது, செப்டம்பர் இருக்குது. இதில் நல்ல நமக்கு மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையை பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம ஜூன் ஜூலை நல்ல மழை நமக்கு கிடைத்து விட்டது. ஸோ அடுத்த 2 மாதம் வர மழை எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸஸ் மழையை தான் நமக்கு போகணும்னு பார்க்கணும். ஆரோட் சேனலுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வயநாடு வந்து இப்போ இந்த அளவுக்கு மழையை தாங்காது அப்படிங்கிற பொறுத்து இப்போ நிறைய மழை பெஞ்சிருக்கு. நீங்களே சொல்லியிருக்கீங்க இவ்வளோ இது பெஞ்சிருக்குன்னு. இப்போ அதுமாரி இப்போ சென்னை, தமிழ்நாடும் சென்னைங்கிற ஒரு பகுதி தான் அதிகமாக மழை பெஞ்சு வெள்ளத்தில் போன ஒரு இதுதான் நம்ம சென்னைன்னு சொல்ல போனால். இந்த வருஷம் மழை எப்படி சார் இருக்கும்? சென்னை மலைக்கும் அந்த மலைக்கும் சம்மந்தமே இல்லைப்பா. நம்ம வடகிழக்கு பருவமழையில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கோம். அங்கே வந்து அதிகமாக இது மாதிரி ஸ்லோப், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்லோப்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃப்ளாட்டு. இப்போ மழை தண்ணி நின்றுச்சுன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் தண்ணி ஊற்றினீங்கன்னா எப்படி தேங்கி நின்றுமோ அந்த மாதிரி நமக்கு வேறு பிரச்சனை, அவங்களுக்கு அந்த வேறு பிரச்சனை. ஸோ வடகிழக்கு பருவமழைக்கு நமக்கு செப்டம்பர் ஆர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து டூ ஏர்லி அதை பற்றி பேசுகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் இருக்குது, செப்டம்பர் இருக்குது. இதில் நல்ல நமக்கு மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையை பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம ஜூன் ஜூலை நல்ல மழை நமக்கு கிடைத்து விட்டதை சொல்கிறோம். ஹியூஜ் எக்ஸஸில் இருக்கும். ஸோ தென்மேற்கு பருவமழை அந்த 4 மாதம் ஜூன் டு செப்டம்பர் கிடைக்கிற மழை வந்து இந்த முதல் 2 மாதங்களே நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு மழை கடத்தி விட்டதை பார்க்குறோம். ஸோ அடுத்த 2 மாதம் வர மழை எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸஸ் மழையை தான் நமக்கு போகணும்னு பார்க்குறோம். கடந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடும்போது வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த வருஷம் பீட் பண்ணது தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வருஷம் அதிகமாக மழை பெய்யுதுங்கிறாங்க, இந்த வருஷம் மழை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பருவநிலை மாற்றத்துக்கு என்ன சார் காரணமாக? அது பருவநிலை மாற்றம்லாம் கிடையாது. கடந்த ஆண்டு நம்ம எல்னினோ ஆண்டாக பார்த்தோம். எல்னினோ ஆண்டுகளில் குறைவான தென்மேற்கு பருவமழை, பொதுவாக கேரளாவுக்கு குறைந்த மழை தான் நமக்கு அடுத்து பார்த்தோம். நம்ம கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஈவன் நம்ம காவேரி நீரில் தண்ணியே இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டதை பார்த்தோம். ஸோ இந்த ஆண்டு நம்ம முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி போனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அதிக அனமலையில் பேலன்சிங் நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி நம்ம எல்னினோ ஆண்டுகளை விட்டு நம்ம லானினாக்குள்ளே நோக்கி இப்போ போய்கொண்டு இருக்கிறோம் ஆகஸ்ட்டில். ஸோ நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் கூட நமக்கு நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா நீர்நிலைகள், அது நீலகிரியாக இருக்கட்டும், கோவையாக இருக்கட்டும், இந்த தேனி மாவட்டமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நீர்நிலைகள் நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரேஜ் இருக்கிறத பார்க்குறோம். காவேரியிலையும் நல்ல தண்ணி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிளென்டிஃபுல் ரெயின் தான் பார்க்கணும். இதை பொறுத்து நம்ம வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை ஒரு 4-5 வருடமாகவே தொடர்ந்து ஒரு நல்ல மழை, அதாவது சார் நார்மல் அபோவ் தான் நம்ம கிடைச்சிருக்கிறத பார்க்குறோம். மேபி இந்த வருகின்ற ஆண்டை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அந்த செப்டம்பர் எண்டில் நமக்கு தெரிஞ்சிடும் வடகிழக்கு பருவமழை எப்படி சராசரியை ஒட்டி இருக்குமா இல்லை சராசரி இருக்குமா அப்படின்றத அந்த எண்டில் நம்ம தெரிஞ்சிடும். நம்ம அதை பொறுத்து அந்த ஏரியா, ஏன்னா இப்போதைக்கு நமக்கு அந்த பெண்ணார், பாலாறு மற்றும் சென்னை சுற்று ஏரியா தான் இங்கேயும் நல்ல மழை நமக்கு கிடச்சிருக்கிறத பார்க்குறோம். பெண்ணாரில் மட்டும் திருவண்ணாமலை, அந்த விழுப்புரம் அந்த மாவட்டத்தில் மட்டும் அந்த அளவுக்கு மழை கிடைக்கவில்லை. பட் செப்டம்பர், அவங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் எப்பயுமே நல்ல இடிமின்னல், வெப்பசலன மழை, நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வருகின்ற அடுத்த 2 வாரமே நமக்கு இந்த வெப்பசலன மழை உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் வடகிழக்கு இல்லை சராசரியாக வந்து நம்ம தமிழ்நாடு இல்லை சென்னை வந்து இந்த அளவு மழை பெஞ்சால் தாங்கும் அளவு சக்தி இருக்கும். சென்னை பார்த்து இங்கே ஃப்ளாட்டாக இருக்கும், ஓகே ப்ளஸ் தான். இப்போ நம்ம பார்த்துக்கோ 2019 2020 நிறைய ஃப்ளட் வந்து நம்ம பார்த்துக்கோம். நிறைய வெள்ளத்தில் போய் வேளச்சேரியெல்லாம் தண்ணியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அளவு குறிப்பிட்ட மழை பெஞ்சால் சென்னை வந்து அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்து அது ஒரு இதுக்குமே நம்ம அந்த எண்ட் கண்டிஷன் சொல்லுவோம், பவுண்டரி கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அதோட சாயில் சேச்சுரேஷன் எப்படி இருக்குது, அன்றைக்கி நீர்நிலைகளோட பொசிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து அன்றைக்கி சொல்ல முடியும். ஸோ எவ்ரி ஈவெண்ட்டுமே நம்ம வந்து ஒரு மழை கனமழைனாலே அது ஃப்ளட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அன்றைக்கி அந்த கண்டிஷன் அப்போ பவுண்டரி கண்டிஷன் எப்படி இருக்குது, அன்றைக்கி வந்து ஹைட் இருக்கா இல்லையா, அன்றைக்கி நீர்நிலைகள் இருக்குது, ஆற்றல் தண்ணி எப்படி இருக்குது, அதுக்கு 10-20 நாள் 30 நாள் மழை எப்படி பெஞ்சுது, இதெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஜென்ரிக்காக ஓகே மழை பெய்ய போகுது, இப்படி மழை பெஞ்சால் அப்படி தண்ணி வந்துடும் அப்படிலாம் சொல்லலாம். அன்றைக்கி நீர்நிலைகளோட பொசிஷன் எப்படி, சாயில் சேச்சுரேஷன் எப்படி, இதெல்லாம் வச்சு தான் நம்ம எல்லாமே ரன் ஆஃப் ஆகுமா, நீர் பெருக்கெடுத்து விடுமா, இல்லை பூமி உறிஞ்சு கொள்ளுமா, இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி வாட்டர் ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்ததுன்னா ஓகே இவ்வளோ மழை பெஞ்சால் நீர்நிலைக்கு ரொம்ப தான், அதுக்கப்புறம் தான் நமக்கு தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியும். ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனாக இல்லை 50 மில்லிமீட்டர் பெஞ்சா 100 மில்லிமீட்டர் பெஞ்சா அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஜென்ரிக்காக நீங்கள் கேட்டனால சொல்கிறேன்,
100லேருந்து 150 வரைக்கும் தாங்கும். 150 மேலே தாங்கினாலே நமக்கு தாங்காதுன்னு தான் சொல்லுவோம், தண்ணி தேங்கிடும். இப்போ வந்து நிறைய பாமர மக்களுக்கு சாதாரண நமக்கு வந்து எல்னினோ சம்மந்தப்பட்ட அவ்வளோவா தான் இருக்குது. ஸோ எல்னினோலாம் என்னென்ன கொஞ்சம் அதை மட்டும் எல்னினோனா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. கடலுக்குன்னு ஒரு வெப்பநிலை இருக்கும். பசிபிக் கடலோட வெப்பநிலை மத்திய பகுதியோட பசிபிக் கடல் டேட் லைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து கடலோட வெப்பநிலை சராசரியாக 26 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடலோட வெப்பநிலை அது வந்து 1 டிகிரி மேலே போகும்போது 27 டிகிரி ஆகுது. ஸோ 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது அது எல்னினோன்னு சொல்லுவாங்க. அதுவே 2-3 டிகிரி வரும்போது நம்ம வந்து சூப்பர் எல்னினோன்னு சொல்லுவாங்க. இப்போ 2015 பார்த்தீங்கன்னா சூப்பர் நினோ கிட்டத்தட்ட 3 டிகிரி அதிகமாக இருந்தது சராசரி வெப்பநிலை. கடந்த ஆண்டு 2023 பார்க்கும்போது 2 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை அதிகமாக இருந்தது பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம எல்னினோ சொல்கிறோம். இதுவே சராசரி ஒட்டி இருக்கும்போது நியூட்ரல் ஏர்னு சொல்கிறோம். பசிபிக் கடல் வெப்பநிலை. அதுவே சராசரியோட 1 டிகிரி கம்மியாகும் போது லானினான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா குளோபல் கிளைமேட்டை இம்பாக்ட் பண்ணும். ஸோ எல்னினோவில் பொதுவாக தென்மேற்கு பருவமழை கம்மியாக கிடைக்கும். ஆனால் எல்னினோ ஆண்டுகளில் எப்பயுமே வந்து வடகிழக்கு பருவமழை அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு 0.5 கோரிலேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். தவிர அதுக்காக நம்ம அப்படியே எல்னினோ ஆண்டுனா இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ட்ரெண்ட் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம இது ஒரு கோரிலேஷன் அதுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அந்த பாயிண்ட் கம்மியாகும்போது என்னென்ன சார் அது பேர் என்ன, எவ்வளோ தாக்கத்தை ஏற்படும்? அதுதாங்க சொல்கிறேன். அப்படி ஜென்ரலாக சொல்ல முடியாது. அது தமிழ்நாட்டில் சென்னையா, கடலூர், மொத்த உலக அளவில் நம்ம பார்க்கும்போது எல்னினோ எல்லா ட்ரவுட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையில் எல்னினோ ஆண்டுகளில் பொதுவாக ட்ரவுட்ஸ் எல்லாமே கோயின்சைட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அதே வடகிழக்கு பருவமழையில் தமிழ்நாட்டில் எப்பவுமே ஃப்ளட்ஸ் வந்துருக்கிறத பார்க்குறோம். கடந்த ஆண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம சென்னை ஃப்ளட்ஸ், தூத்துக்குடி ஃப்ளட்ஸ், அதே மாதிரி 2015 எடுத்துக்கோங்க சென்னை ஃப்ளட்ஸ். ஸோ எல்னினோ ஆண்டுகளில் பொதுவாகவே நமக்கு அந்த ஃப்ளட்ஸ்க்கு ஒரு கோரிலேஷன் கனமழையை நம்ம பெய்யறதை பார்த்துருக்கோம். தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கோங்க. கடந்த ஆண்டு வந்து எல்னினோ ஆண்டு. தென்மேற்கு பருவமழையில் பெரிய ஒரு மழை கிடைக்காம தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை தண்ணி டேம்ஸ் கோயம்புத்தூராக இருக்கட்டும், வால்பாறையாக இருக்கட்டும், ஈவன் நம்ம காவேரி நீர்பிடிப்பு எல்லா இடத்துலையுமே குறைவான மழையை பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எல்னினோ ஆண்டுகளுக்கு வடகிழக்கு பருவம் நல்லா இருக்கும், ஆனால் தென்மேற்கு பருவமழை கம்மியாக இருக்கும். லானினால பொதுவாக வந்து தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் நம்ம லானினாக்கு போகிறோம். இன்னும் அடுத்த 2 மாதங்கள் நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லானினா ஆண்டில் பொதுவாக வந்து அது நம்ம வடகிழக்கு பருவமழைக்கு அந்த கோரிலேஷன் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை ரொம்ப காம்ப்ளெக்ஸான இதனால் இப்படி இருக்குது அதனால் மழை கம்மியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு இதே மாதிரி இந்தியன் பெருங்கடல், இப்போ நம்ம பசிபிக் கடலில் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் எல்னினோ லானினோ சொல்கிற மாதிரி நம்ம இந்தியன் பெருங்கடல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்திங்கன்னா நமக்கு ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து பாசிட்டிவ் ஆய் வெப்பநிலை சராசரி விட 1 டிகிரி அதிகமாக இருக்கும்போது பாசிட்டிவ் ஆய் அப்படின்னு சொல்கிறோம். அதே இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது நெகட்டிவ் ஆய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் நம்ம லோக்கல் கிளைமேட்டை வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை இம்பாக்ட் பண்ணுறதை பார்க்குறோம், தென்மேற்கு பருவமழை இம்பாக்ட் ஆகிறது பார்க்குறோம். ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கடலோர மாவட்டங்கள் உங்களுக்கு பொதுவான மழை, நீங்கள் வந்து ஒரு வறண்ட பகுதியில் இருக்கிறீங்க. நம்ம இந்தியாவிலேயே இந்த ராமநாதபுரம் மற்றும் நமக்கு அந்த தூத்துக்குடி பகுதிகள் வந்து ஒரு குறைவான பகுதி, தார் டெசர்ட்டோட நீங்கள் தென்மேற்கு பருவமழை குறைவாக கிடைக்கிற இடங்கள் மலைகள் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பால்காட் நம்ம செங்கோட்டை கேப்லேருந்து வரும்போது நீங்கள் அங்கே மேகங்கள் உருவாகவே விடுவது. ஸோ தென்மேற்கு பருவமழை எப்போல்லாம் இதுவாக இருக்கும்போது இங்கே உங்களுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ரொம்ப குறைவான கிடைக்கிற இடங்களாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதி, நெல்லையில் சில பகுதிகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாமக்கல், அந்த திருப்பூர் பகுதிகள் அங்கே எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழையில் ஒரு பெரிய மழை, தமிழ்நாட்டில் குறைந்த மழை கிடைக்கிற இடங்கள்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ சென்னைக்கு அப்புறம் வந்து அதிகமாக மழைப்பொழிவு போன வருஷம் வந்ததுன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீங்களே சொல்லுவீங்க. அது வந்து எல்லா இடத்தையும் விட தாண்டி இருக்கிறது காரணம் குறிப்பிட்ட அந்த மாவட்டங்களில் மட்டும் ஏன் சார் இருக்குது காரணமாக அமைஞ்சது? அது ஒரு காற்றழுத்த பகுதி. இப்போ வடகிழக்கு பருவமழை வந்து அது ஒரு நிகழ்வை பொறுத்து, ஒரு புயலோ இல்லை ஒரு காற்றழுத்த பகுதியோ, அன்றைக்கி அங்கே ஒரு மேலடுக்கு சுழற்சியானது வந்து அது மையம் கொண்டிருந்தது. அது ஒரே இடத்துல மையம் கொண்டு ஒரே இடத்துல காற்றுக்கும் இப்போ வந்து நம்ம மாய்ஸ்சரை வந்து ஒரே இடத்துல இது பண்ணுறது பார்த்தோம். ஸோ அது அவங்க பேட் டைம், அந்த கோயின்சிடென்ஸில் அந்த இடத்துல பிளாக் ஆகி அங்கேயே நின்றதை பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நமக்கு இதுவே நீங்கள் மிச்சாங் புயல் எடுத்துக்கோங்க. நமக்கு அருகே வந்து அப்படியே நேராக வந்திருந்தால் கூட ஒன்றும் பெரிய இம்பேக்டாக இருக்காது. நமக்கு அருகே வந்து அப்படியே பேரலாக போச்சு. ஸோ அதிக நேரம் நம்ம கரைக்கரையை ஒட்டி மேலே செல்லும்போது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த மலை மேகங்கள் நம்ம மேலே விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அது நம்ம டைமிங் அண்ட் ட்ராக் ஒரு ஈவெண்ட்டும் யூனிக், அதே மாதிரி சேமாக இருக்குன்னு கிடையாது. பட் இது மாதிரி நடந்தால் இப்படி மழை வருன்றதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ கடற்கரை ஒட்டி இப்போ ஒரு புயல் செல்லும் போது அதிக நேரம் நம்மளுக்கு அந்த மலை மேகங்கள் மேலே படுகிறது. நேராக படும்போது நான் இப்போ வரதா புயல் மாதிரி பார்த்திங்கன்னா நேராக பட்டு உள்ளே சென்று விட்டுறது. ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் மழை பெஞ்சதை நம்ம பார்த்தோம். பட் அதுவே 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்யும்போது பெருமழையாக நம்ம மாறதை பார்க்குறோம். ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தூத்துக்குடி, நெல்லையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு மேலடுக்கு சுழற்சியானது அங்கேயே மையம் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அங்கேயே மையம் கொண்டு விடுது. ஸோ தொடர்ந்து 2 நாள் மழை பெய்யும்போது, ஒரு நாளே விடுங்க, அப்போ 2 நாள் பெய்யும்போது என்ன ஆகும் பாருங்கள். ஸோ ஒரு வரலாறு காணாத மழை. அந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் 97 சென்டிமீட்டர் மழையெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்கள் கல்கட்டாலேருந்து ஆரம்பித்து அந்த கடற்கரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் வைங்க, அங்கெல்லாம் இந்த அளவுக்கு மழை கிடச்சிருக்கு. ஸோ முதல் முறையாக அவ்வளோ கனமழை வந்து ஒரு கோஸ்டல் பெல்ட்டில் காயல்பட்டினத்தில் 965 மில்லிமீட்டர் பெஞ்சது வந்து அதான் முதல் நிறைய நம்ம பார்க்கணும்.
சரி, இந்த விட இந்த காற்றழுத்த அழுத்தம் வந்து எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுப்பா. வடகிழக்கு பருவமழை வந்த உடனே வடகிழக்கு பருவமழைக்கு எல்லாமே காற்றழுத்த பகுதியோ இல்லை ஒரு மேலடுக்கு சுழற்சியோ இல்லை புயல் சார்ந்த மழை. தென்மேற்கு பருவமழையில் அப்படி இருக்காது. ஸோ நம்ம வடகிழக்கு பருவமழை வந்த பிறகு ஒரு காற்றழுத்த பகுதி எங்கே வருது, அது வட தமிழகத்துக்கு போதா இல்லை கீழ் நோக்கி செல்கிறதா, அந்த டைரக்ஷன் எல்லாமே மேட்டர்ஸ். அந்த விண்டு வந்து டைரக்ஷன்ஸ் எல்லாமே மேட்டர்ஸ். கடலோர பகுதிக்கு மட்டும் வரப்போதா, இல்லையே ஒரு ஒரு காற்றழுத்த பகுதி உள்ளே வந்து நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார் வழியாக அப்படி வந்து அப்படியே குமரிக்கடல் வழியாக அதுவே நம்ம அரேபியன் சீக்கு போதுன்னு வச்சுக்கோங்க, உள் மாவட்டங்களுக்கும் சேர்ந்து மழை கிடைக்கும். இதுவே மேலே இருந்து நோக்கி ஆந்திரா பக்கம் போதுன்னா வெறும் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு நிகழ்வு வரும்போது அந்த ஒரு நிகழ்வுக்கு எப்படி வந்து அதோட இம்பாக்ட் இருக்குன்னு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.